வரவேற்கிறோம். We also welcome the Honorable Lieutenant Governor of Puducherry, the Honorable Minister of State, and the Honorable Member of Parliament. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களையும், மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். We now request the Honorable Lieutenant Governor of Puducherry to present the token of respect, a terracotta artwork from the Villanur clay, the GI tag of Puducherry, crafted by Padma Shri Thiruvi Munusamy, to the Honorable Prime Minister. மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பத்மஸ்ரீ விருது வென்ற கைவினை கலைஞர் திரு வி முனுசாமி அவர்களால் உருவாக்கப்பட்ட புவிசார் குறியீடு பெற்ற வில்லியனூர் பொம்மையை அளித்து வரவேற்கிறார்கள். Ladies and gentlemen, we request you all to rise up for the Tamil Thai Varthu. இனி தமிழ் தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னா, தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்திய நாளினில் அறிவும் இல்லாது மொய்த்த நன் மனிதராம் புது புனல் மீது, செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி. செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. We now request the Honorable Lieutenant Governor to deliver the welcome address. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை வரவேற்பு உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை எடுத்துச் சென்று நமது நாட்டின் பெருமையை உலகெல்லாம் ஒலிக்கச் செய்த நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை இரு கரம் கூப்பி கர ஒலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்றார் பாரதி. புதியதோர் உலகு செய்வோம் என்று சொன்னார் அவரது தாசன். ஆக இன்று ஒளி படைத்த கண்ணோடு புதியதொரு புதுவையை படைப்பதற்காக சுகாதார திட்டம், பொருளாதார திட்டம், வாழ்வாதார திட்டம், அத்தனை திட்டத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதியதோர் புதுவையை படைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்போம். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொன்னார் பாரதி. இன்று நாமெல்லாம் அச்சமில்லாமல் இருப்பதற்கு இந்த தடுப்பூசி நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அதை முன்னெடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் நமது விஞ்ஞானிகளுக்கும், குறிப்பாக இந்த ஜிப்மர் மருத்துவமனை ஒரு கோவிட் மருத்துவமனையாக 4000த்திற்கு மேற்பட்ட நோயாளிகளை காப்பாற்றிய மருத்துவமனையாக இந்த இடத்தில் இது நடப்பது மிக சிறப்பு. அதனால் பாரத பிரதமர் அவர்களை வருக வருக என வரவேற்று, the great Kavi Bharati said, even the sky fall on our head, we are fearless, we are courageous. Like that, in the COVID situation, each and every Indian is fearless because we have taken forward the largest COVID immunization program. 1,23,66,633 people have been immunized. This is the largest immunization
program in the world. I salute our Honorable Prime Minister for this because we are courageous because of the vaccination and we are proud about our vaccination. Thank you very much for coming to Puducherry for inaugurating the welfare programs. Thank you. Thank you, ma'am. Ladies and gentlemen, the Honorable Prime Minister will now digitally inaugurate 3 projects and lay foundation stone for 4 projects. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 3 உட்கட்டமைப்பு வசதிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்து 4 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். Thank you, sir. We will now watch an audio-visual of the projects which would propel the growth in the Union Territory of Puducherry. These projects draw a parallel with the vision of Honorable Prime Minister for a new India and Atmanirbhar Bharat. இன்று தொடங்கப்பட உள்ள திட்டங்கள் விரைவில் செயலாக்கம் பெற உள்ள புதிய திட்டங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. Our nation is towards a prosperous and resilient world through the clarion call of an Atmanirbhar Bharat. Under the visionary leadership of our Honorable Prime Minister Shri Narendra Modi, the resolve to build a self-reliant India is infused today across sectors, including the sector of tourism, which is full of immense potential. To harness limitless possibilities the tourism sector offers, several initiatives have been taken in the last 7 years. An important step towards this vision is the effort to preserve the heritage of Puducherry. The iconic Mairie, the town hall of Puducherry, stands as a reminder of Puducherry's Indo-French heritage, colonial extravagance, and architecture. The building collapsed after the torrential rains of November 2014. It is rebuilt after a worthy expenditure of 15 crore, with the original diverse architecture preserved. Puducherry's maritime glory will return with the new minor port project. The Sagarmala scheme, through capital dredging, will increase Puducherry's cargo handling capacity to 4 lakh tons per annum, facilitate the movement of vessels, and improve the livelihood of more than 1,000 fishermen families. The dredged sand of 7.3 lakh cubic meters will be used to restore the beaches. This endeavor will reduce the time and cost of cargo reaching Puducherry port. The overall project also entails the arrival of terminals, thereby boosting tourism and improving industrialization.
The project in phase 1, worth rupees 44 crore, includes dredging and construction of a barrier to avoid solid effluent reaching the navigation channel, is a step towards the Prime Minister's vision. One of the objectives of Khelo India scheme is to provide modern infrastructure. The old 400 meters track in the Indira Gandhi Sports Complex is of cinder. So, for the improvement of the sports performance and to drive further the nation's vision of a more sportive India, comes an investment of 7 crore under the Khelo India scheme for a synthetic athletic track that will address the needs of the extremely talented sportsmen of Puducherry. Sportiveness is not only for a healthy nation but also for an empowered one. As part of the Prime Minister's dream of empowered women across the nation is the Sports Authority of India 100-bedded girls' hostel, built with a significant investment of 12 crore for accommodating 100 female athletes. Jipmer Blood Bank, in existence for over 50 years, has acquired a new state-of-the-art blood center at the cost of rupees 28 crore. This building houses the latest facilities, including blood donor areas, transplant services, advanced immunohematological and molecular laboratories, and academic research and training facilities. Jipmer started its second campus in 2016 in Karaikal from 2 temporary locations. It currently admits 63 MBBS students every year. Construction of an independent campus, including the medical college building, hostels, residential complex, auditorium, sports complex at a cost of rupees 491 crore by CPWD, will give a major boost to Karaikal and the surrounding areas. A hospital building, the fourth package, covering a length of 55.755 km. The total project cost for package 4 is rupees 2,426 crore, and the work is expected to be completed in 2 years' time. The 4-lane project is designed with robust structures that enable seamless movement of vehicular traffic. When completed, the highway corridor will yield various benefits for road users. With inaugurations and the foundation stones laid, Puducherry will move towards the direction of prosperity. உலக அரங்கில் இந்தியாவிற்கென சிறப்பான அங்கீகாரம். இன்று வளர்ச்சி என்ற பாதையில் முன்னேறி சுயசார்பு தேசமாக உருவாகி வருகிறது இந்தியா. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சியை எட்டும் வரையில் ஓயுதல் இல்லை என்று இந்தியாவின் இலக்கை உயர்த்தி கொண்டு செல்கிறார் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். The Honorable Prime Minister is truly transforming the lives of Indians, touching each life in every sector. The Atmanirbhar has truly fetched us self-respect. It is indeed a pride and honor to welcome a leader who emerged as the most popular head of the government for his efficient handling of various issues and management of the COVID-19 crisis. He has successfully executed an array of initiatives to eliminate the socio-economic backwardness of citizens. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை விழா பேருரை நிகழ்த்த வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம். We welcome the Honorable Prime Minister to deliver the keynote address. Lieutenant Governor of Puducherry, distinguished guests, my dear friends, the divinity of Puducherry has brought me back to this holy land once again.
Exactly 3 years ago, I was here in Puducherry. This land has been home to sages, scholars, and poets. It also became home to revolutionary of Mother India. Mahakavi Subramaniam Bharati stayed here. Sri Aurobindo set foot on this shore. Puducherry has a presence on India's western and eastern coasts. This land is a symbol of diversity. People speak different languages, practices different faiths, but live as one. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் அவர்களே, சிறப்புமிக்க விருந்தினர்களே, எனது அருமை நண்பர்களே, புதுச்சேரியின் புனிதத்தன்மை என்னை இந்த புண்ணிய பூமிக்கு மீண்டும் ஒருமுறை அழைத்து வந்திருக்கிறது. மிகச்சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இதே புதுச்சேரியில் இருந்தேன். இந்த புதுவை மாமனிதர்களின் மகத்தான மண்ணாக இருந்திருக்கிறது. கல்வியாளர்கள் மற்றும் கவிஞர்களின் தாய் வீடாக இருந்திருக்கிறது. இந்திய தாய் திருநாட்டு புரட்சியாளர்களின் புகலிடமாகவும் இந்த புதுவை பூமி இருந்திருக்கிறது. அவ்வளவு ஏன், மகாகவி பாரதி சுப்பிரமணிய பாரதி இங்குதான் இருந்தார். அட, ஸ்ரீ அரவிந்தர் கூட இந்த கடற்கரையில் தான் கால் பதித்தார். இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரையில் புதுவையின் பங்களிப்பு இருக்கிறது. இந்த மண் பன்முகத்தன்மையின் அடையாளம். இங்குள்ள மக்களின் மொழிகள் பல, நம்பிக்கைகள் 100, ஆனால் வாழ்க்கை ஒன்று. அது ஒற்றுமை மிகுந்த வாழ்க்கை. Friends, today we celebrate the starting of various development works that will improve the life of people of Puducherry. These works cover diverse sectors. It gives me immense pleasure to inaugurate the rebuilt Mary Building. The building has been recreated in its old form, retaining the heritage. This will add to the beauty of beach promenade and attract more tourists. நண்பர்களே, இன்று நாம் புதுவை மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் பல மேம்பாட்டு பணிகளின் துவக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மேம்பாட்டு பணிகள் பல்வேறு துறைகளை சார்ந்தவை. அதன் முதல் அங்கமாக புதுப்பிக்கப்பட்ட மேரி கட்டடத்தை திறந்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த கட்டடம் அதன் பழமை மாறாமல் அப்படியே மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது புறமனேட் கடற்கரையின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும். இன்னும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து சேர்க்கும். Friends, India needs world-class infrastructure to cater to our development needs. It would make you happy that the foundation stone to 4-lane the National Highway 45A is being laid. This is a 56-kilometer Sattanathapuram, Nagapattinam, the stretch covering Karaikal district. Certainly, connectivity will improve, economic activity will peak speed. At the same time, it will improve access to the holy Saniswaran temple. It will also provide easy interstate connectivity to the Basilica of our Lady of Good Health and Nagore Dargah. நண்பர்களே, இந்தியாவின் வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்த நமக்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதற்கு அடிக்கோடிடும் வகையில் 4 வழிச்சாலையான தேசிய நெடுஞ்சாலை 45A அடிக்கல் நாட்டப்பட்டது உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கும். இது சட்டநாதபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை காரைக்கால் மாவட்டத்தை உள்ளடக்கி 56 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. நிச்சயமாக இதன் மூலம் நமது தொடர்புகள் மேம்படும், பொருளாதார நடவடிக்கைகள் வேகம் எடுக்கும். அதே சமயம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சுலபமாக சென்று வர முடியும். அது மட்டுமில்லாமல் அண்டை மாநிலத்தில் இருக்கும் புனித வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் நாகூர் தர்காவுக்கான பயணத்தையும் எளிதாக்கும். Friends,
The government of India has made many efforts to improve rural and coastal connectivity. The agriculture sector will gain from this. Across India, our farmers are innovating. It is our duty to ensure that produce gets good markets. Good roads do exactly that. The four laning of the road will also draw industries in this area and generate job opportunities for local youth. நண்பர்களே, கிராமப்புற மற்றும் கடலோர தொடர்புகளை மேம்படுத்த இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது. விவசாய பெருங்குடி மக்களும் இதனால் பலனடைகிறார்கள். இந்தியா முழுவதும் உள்ள நமது வேளாண் பெருமக்கள் புதுமை பித்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல சந்தையை உத்தரவாதப்படுத்துவது நமது கடமை. நல்ல சாலைகள் அதைத்தான் செய்கின்றன. இந்த 4 வழிச்சாலை இந்த பகுதியில் தொழிற்சாலைகளையும் அதன் மூலமாக உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கும். Friends, prosperity is closely linked to good health. In the last 7 years, India has made many efforts to improve fitness and wellness. In this context, I am delighted to lay the foundation stone for 400 meters synthetic athlete track at the sport complex here. This is a part of the Khelo India scheme. It will nurture sporting talent among the youth of India. Sports teaches us teamwork, ethics, and above all, it teaches us sportsman spirit. With the coming of good sports facilities to Puducherry, youth from this state can excel in national and global sports meets. The 100-bed girls' hostel constructed at Lospet, inaugurated today, is one more initiative to help sporting talent. This hostel will accommodate hockey, volleyball, weightlifting, kabaddi, and handball players. The hostel student will train under SAI coaches. நண்பர்களே, ஆஸ்தி என்பது ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது. ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியை மேம்படுத்த கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா ஏகப்பட்ட முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இங்குள்ள விளையாட்டு அரங்கில் 400 மீட்டர் சிந்தட்டிக் தடகள ஓடுதளத்துக்கு அடிக்கல் நாட்டியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கேலோ இந்தியா என அழைக்கப்படும் திட்டத்தின் ஓர் அங்கம். இது இந்திய இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை வளர்க்கும். விளையாட்டு நமக்கு விட்டுக் கொடுத்தலை கற்றுத்தருகிறது, நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதையெல்லாம் தாண்டி விளையாட்டு தான் நமக்குள் விடாமுயற்சியை விதைக்கிறது. புதுச்சேரியில் செய்யப்படும் இது போன்ற நல்ல விளையாட்டு வசதிகளால் இந்த மாநில இளைஞர்கள் தேச சர்வதேச போட்டிகளில் மின்னுவார்கள், பின்னுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். லாஸ்பேட்டையில் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்ட 100 படுக்கைகள் கொண்ட மகளிர் விடுதி விளையாட்டு திறனை வெளிச்சம் போட்டு காட்டும் இன்னொரு முயற்சி. இந்த விடுதியில் ஹாக்கி, வாலிபால், பளுதூக்குதல், கபடி மற்றும் கைப்பந்து வீராங்கனைகள் தங்குவார்கள். இந்த விடுதியில் தங்கும் மாணவிகள் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். Friends, one sector that will play a key role in the coming years is healthcare. Nations that invest in healthcare will shine. In line with our objective to provide quality healthcare to all, I am inaugurating the blood center in Jipmore. This project will cost about 28 crore rupees. This new facility will accommodate advanced facilities for long-term storage of blood, stem cell banking. The facility will function as a research laboratory and a training center for personal training in all aspects of transfusion. As you are aware, the healthcare allocation received a big boost in this year's budget. நண்பர்களே, வருங்காலத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய துறை ஒன்று இருக்குமானால் அது சுகாதாரத்துறையாகத்தான் இருக்க முடியும். சுகாதாரத்துறையில் முதலீடு செய்யும் நாடுகள் தான் இனிமேல் முன்னேறும். அத்தனை பேருக்கும் தரமான சுகாதாரத்தை வழங்கும் நம் முயற்சியின் தொடர்ச்சியாக இன்று நான் ஜிப்மரில் இரத்த மையத்தை துவக்கி வைத்தேன்.
இந்த திட்டம் 28 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது. இந்த புதிய வசதி ரத்தம் சார்ந்த பொருட்கள் மற்றும் இரத்த நாளங்களை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைக்கும் நவீன திறன் கொண்டதாக இருக்கும். அத்தனை விதமான இரத்த மாற்று சிகிச்சைகளுக்கான ஆராய்ச்சி கூடம் மற்றும் தனிப்பட்ட பயிற்சி மையமாக இந்த இடம் திகழும். இந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரிந்ததுதான். Friends, the great Tiruvalluvar has said, Kedil Viliche Lavam, Kalvi Oruvarku, Madalna Matarai Evai. Learning and education are the true wealth, while all other things are not stable. To promote quality health care, we need quality health professionals. Phase 1 project of Medical College building at Karaikal, new campus is a step in this direction. This new environment-friendly complex will have all modern teaching facilities required for teaching MBBS students. Friends, the coast is the soul of Pondicherry. There is so much potential in fisheries, port development, shipping, and a blue economy. I am honored to lay the foundation of Puducherry Port Development under Sagarmala scheme. Once completed, it will help our fishermen who have been using this port for venturing into sea for fishing operations. It will provide much needed sea connectivity to Chennai. This will facilitate the cargo movement for industries of Puducherry and each load of Chennai port. It will open up possibilities of passenger traffic among the coastal cities. நண்பர்களே, வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கற்றலும் கல்வியும் தான் விலை மதிப்பில்லாதது, மற்றதெல்லாம் நிலையற்றது. ஆரோக்கியத்தின் தரத்தை மேம்படுத்த நமக்கு தரமான மருத்துவ பணியாளர்கள் தேவை. அதை நோக்கிய பயணத்தின் ஒரு அடிதான் காரைக்கால் மருத்துவக் கல்லூரி புதிய வளாக கட்டடத்துக்கான முதல் திட்டம். சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக அமைய உள்ள இந்த வளாகம் மருத்துவ மாணவர்களுக்கு தரமான கல்வி பயிற்றுவிக்க நவீன வசதிகளை கொண்டதாகவும் இருக்கும். நண்பர்களே, கடற்கரை தான் புதுவையின் உயிர் நாடி. மீன்பிடி தொழில், துறைமுகம் மற்றும் கடல் போக்குவரத்தை உள்ளடக்கிய நீல பொருளாதாரத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அப்படி கொட்டி கிடக்கும் முத்துக்களை அள்ளிச் செல்லும் அருமை வாய்ப்பாக சாகர்மாலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி துறைமுக மேம்பாட்டு திட்டத்துக்கு அடித்தளம் அமைத்ததில் பெருமை கொள்கிறேன். கரைமேல் பிறந்து மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்குள் செல்லும் நமது மீனவ நண்பர்களுக்கு இந்த துறைமுக திட்டம் பேருதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சென்னையுடனான கடல்வழி தொடர்பையும் ஏற்படுத்தும். இதன் மூலம் சென்னை துறைமுகத்தின் சுமையை குறைத்து புதுச்சேரி தொழிற்சாலைகளின் சரக்கு போக்குவரத்தை சுலபமாக்க முடியும். கடற்கரை நகரங்களுக்கு இடையே பயணிகள் போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறுகளையும் திறந்து வைக்கும். Friends, the direct benefit transfer has helped many beneficiaries under various welfare schemes. This makes people empowered in making their choices. Puducherry has got rich human resources because of various education institutions present both in government and private sector. It has potential for a lot of industrial and tourism development that will provide a lot of employment of opportunities. நண்பர்களே, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எனப்படும் நலத்திட்ட பயனாளிகளுக்கு நேரடியாக பணப்பரிமாற்றத்தை ஊக்கப்படுத்துவதில் புதுச்சேரி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரம் பெற்றவர்களாகிறார்கள். புதுச்சேரி ஆகச் சிறந்த மனிதவளம் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அரசு மற்றும் தனியார் துறையில் பறந்து கிடக்கும் கல்வி நிறுவனங்கள். தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டில் ஏராளமான வேலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் திறன் கொண்டதாக புதுவை திகழ்கிறது. The people of Puducherry are talented. This land is beautiful. I am here to personally assure all possible support from my government for the development of Puducherry. Congratulations to the people of Puducherry once again for the development works launched today. Thank you very much. Vanakkam. புதுச்சேரி மக்கள் புத்திசாலிகள்.
புதுவை மண் அழகானது. புதுச்சேரியின் முன்னேற்றத்துக்கு எனது அரசாலான அத்தனை உதவிகளையும் உத்தரவாதப்படுத்தத்தான் நான் இங்கு நேரடியாக வந்திருக்கிறேன். இன்று துவக்கப்பட்டுள்ள அத்தனை மேம்பாட்டு திட்டங்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை புதுவை மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரை நிகழ்த்திய எங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பல பல நன்றிகள். மாண்புமிகு பிரதமர் அவர்களின் பேருரையை தமிழில் மொழிபெயர்த்து வழங்கிய திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். We extend our heartfelt thanks to the Honorable Prime Minister who dedicated various projects to the nation and delivered the keynote address. We also thank Thiru Rangaraj Pandey for translating Honorable Prime Minister's speech in Tamil. நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களும் பிற பெருமக்களும் விழா நிகழ்விடத்திலிருந்து புறப்படும் வரை விருந்து